அற்புதமான அந்த தேவதத்தம் என்ற சங்கத்தை அர்ஜுனனிடம் கொடுத்தான். அந்த சங்கத்தினுடைய ஒலியை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து உயிரினங்களும் நடுங்கி விடுவோம். ஆக 5000 முழம் சதுரடி கொண்ட அந்த சபை சூரியனை போல் அக்னியை போல் பிரகாசித்தது. திறமை மிக்க மயனால் கட்டப்பட்ட அந்த அரண்மனை மிகுந்த அகலமாகவும் அற்புதமான பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டு, அந்த சுவர்கள் எல்லாம் எப்படி இருந்ததாம்? பெயிண்ட் அடித்த சுவர்கள் இல்லை, தங்கத்தால் ஆன சுவர்களாக இருந்தது. தங்கத்தால் ஆன சுவர்கள், தங்கத்தால் ஆன அந்த வளைவுகள், அந்த டிசைன்ஸு, அப்புறம் அந்த ஜன்னல் கம்பி, அந்த துவாரம் எல்லாம் தங்கத்தாலும் அழகான ஓவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அழகை பொறுத்த மட்டில் எல்லா சபைகளையும் விஞ்சி இருந்தது. பெரும் சக்தியும் ஆயுதங்களும் தரித்த கிண்ணறர்கள், கிண்ணறர்கள் அப்படிங்கிறவா ராட்சசர்கள்ல ஒரு குரூப்பு. அந்த கிண்ணறர்கள்ல 8000 கிண்ணறர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த அரண்மனை. மயன் அந்த அரண்மனைக்கு உள்ளே ஒரு இணையற்ற குளத்தை உருவாக்கினான். அந்த குளம் எப்படி அலங்கரிக்கப்பட்டது என்றால், கரிய நிற கற்களால் அந்த ரத்தினங்களை கொண்ட இலைகள், பிரகாசமான தண்டுகள், எல்லாம் தங்கத்தில் இருக்கிற தண்டுகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு தாமரைகளும், தங்கத்தில் இலை, தாமரை இலை எல்லாம் தங்கத்தில் இருக்கிற மாதிரியும் மற்ற மலர்களும் இருந்து தெளிந்த நீரும், அந்த குளத்தினுடைய படிக்கட்டுகள் பளிங்கினால் கிறிஸ்டல்லால் ஆகப்பட்ட படிக்கட்டு. அப்படின்னா ஏற்கனவே வாட்டர் இஸ் கிளியர், அந்த ஸ்டெப்ஸும் கிளியர். அப்படின்னா எங்கே ஸ்டெப் இருக்குன்னு, அன்லெஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் த பூல், எங்கே ஸ்டெப் இருக்குன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. அந்த குளத்தை கண்ட மற்ற மன்னர்கள் இந்த மாதிரி ஒரு சபை கட்டியிருக்கா அப்படின்னோடனே ஏகப்பட்ட விசிட்டர்ஸ், சரியா, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனால் யுதிஷ்டிரருடைய இந்த புது அரண்மனையையும் சபையையும். அந்த மாதிரி இருக்கச்சே மற்ற மன்னர்கள் எல்லாம் கண்கள் அகலமாக விரிந்திருக்கும் பொழுதே அது தண்ணீர் என்று தெரியாமல் தவறாக அதில் விழுந்து விட்டார்கள். பல்வேறு வகையான மரங்கள் ஆகியவற்றை அரண்மனையை சுற்றி நட்டான். அதுக்கப்புறம் செயற்கையாக ஒரு வனத்தை உருவாக்கி இருந்தான். ஒரு கானகத்தை அரண்மனையினுடைய வட்டாரத்திற்குள்ளேயே உருவாக்கி கொடுத்தான். தெய்வீக சபையை கொண்ட அத்தகைய ஒரு அரண்மனையை மயன் வெறும் 14 மாதங்களிலேயே கட்டி முடித்து அதன் நிறைவை யுதிஷ்டிரரிடம் தெரிவித்தான். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் என்ன செய்தார்? பிராமணர்களுக்கு பலவிதமான தானங்களும் உணவும் அற்புதமான ஆடைகளும், ஒவ்வொரு பிராமணருக்கும் 1000 பசுக்களையும் கொடுத்தார். அந்த மாதிரி பல பிராமணர்களுக்கு கொடுத்து தேவர்களை வழிபட்டு அந்த தெய்வீக சபைக்குள் ஒரு நல்ல நாளன்று நுழைந்தார். எப்படி நுழைந்தார் அப்படின்னா, விண்ணுலகை ஆளும் இந்திரன் எப்படி மருத்தேவதர்களுடன் நுழைவானோ சபையில், அதுபோல் யுதிஷ்டிரர் தன்னுடைய தம்பியுடன் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்தார். பாண்டவர்களுடன் சேர்ந்து முனிவர்களும் பல நாட்டு மன்னர்களும் எல்லோரும் அந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள். யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் வைஷம்பாயனர். ஸ்லோகமாக வெறும் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் சிட்டிங் இன் த சபா. அதில் ஒரு முக்கியமான பர்சன் அந்த சபையில் வந்து விசிட்டராக, சபை கட்டி முடித்தோடனே கிரகப்பிரவேசம் ஆயிருக்கு இல்லையா, சபா பிரவேசம் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்த ஒரு முக்கியமான பர்சன் யார், ஒரு 2 முக்கியமான பீப்புள் யார், நான் பேர் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமா? ரோமஹர்ஷனரும் அவருடைய மகன் உக்ரஸ்ரவஸ் எனப்படும் சௌதியும் வந்திருந்தனர். பல ரிஷிகள், பிராமணர்கள், முனிவர்களோடு, மன்னர்களோடு அவர்களும் வந்திருந்தார்கள். ஸோ உக்ரஸ்ரவஸ் சௌதி இந்த என்டையர் கதையை, இது டயலாக் பிட்வீன் வைஷம்பாயனர் அண்ட் ஜனமேஜயனுக்கு நடந்துட்டுருக்கும். இந்த டயலாகை உக்ரஸ்ரவஸ் சௌதி நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷிகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. அனுக்கிரமணிகா பருவம், ஃபஸ்ட்டு உப பருவம் ஆஃப் ஆதி பருவம் இல்லையா?
சவுனக ரிஷிகளுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்ன அந்த காலத்துல அப்படின்னாக்கா யூடியூப் கிடையாது. அதனால ரொம்ப பெரிய யஜ்ஞம் பண்ணது என்ன அப்படின்னாக்கா அவர்கள் எல்லோரும் உங்களை போல் நேராக வந்திருந்து அமர்ந்து கேட்டார்கள். அதே போல்தான் ஜனமேஜயன் கூட இருந்த மற்றவர்கள் அனைவரும் அந்த சர்ப்பசத்திர யாகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அதோட கன்க்ளூஷனுக்கு அப்புறம் உட்காந்து யாகத்தினுடைய ஒரு பாகமாக மற்ற அடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஒரு அங்கமாக வைஷம்பாயனர் சொல்லிட்டு இருக்கிற இந்த கதையை உட்காந்து கேட்டா. தேர்ஃபோர் நேர வந்து என்னுடைய ஷரீர சிரமத்தை கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை காதால கேட்கறது, சாஸ்திரத்தை காதால கேட்கறது அப்படிங்கிறது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா அபாரமான புண்ணியத்தை கொடுக்கும். நமக்கு இன்னைக்கு ஓடின்னு இருக்கிற டைம்ல ஃபாஸ்டா மூவ் ஆயின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தர்மத்தை செய்வதற்கு என்று, என்னுடைய தர்மத்தை புரிவதற்கு, புண்ணியம் ஈட்டுவதற்கு என்று நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மி. முக்காவாசியான டைம் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்மளுடைய சுற்றி இருப்பவர்களை பற்றியும் அந்த விஷயத்தை பற்றியே நம்மளுடைய டிரான்சாக்ஷன்லாம் உலவிக் கொண்டு இருக்கும் பொழுது வி ஆர் கிவன் டு தட். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு நடுவில் தர்மத்தை புரிவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சென்னை மற்றும் சென்னைக்கு சுற்றுப்புறத்தில் அவுட்ஸ்கர்ட்ஸில் கொஞ்சம் தூரக்கு இருக்கிறவா எல்லார்கிட்டையும் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, வாரத்திற்கு ஒரு தடவை தான் நடக்கிறது. அதனால் நேராக வந்து கேட்கும்படி, இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷெட்யூல் நம்ம வச்சுக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவை, பேஸ்ட் ஆன் மை ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு வெளியூரில் இருக்கிறவாள்லாம் கூட ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு அப்பப்போ இங்கே வந்துட்டு இருக்கா, அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நாமே நமக்கு செய்து கொள்ள வேண்டிய ஒரு டிசிப்ளின். இதை செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கிறது? பைசா தானே செலவாகுதுன்னா பைசா போகட்டும், ஆனால் எது நான் தூக்கிண்டு போக முடியுமோ ஈவன் ஆஃப்டர் டெத்து அதை நான் சேர்த்துக்கிறேன். எதை? புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன். எது நிலையானதோ, விச் செல்வம் இஸ் மோர் நிலையானது, எது இன்னும் நித்தியமானதோ அதை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அதனால இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்போ என்ன எடுத்து சிறப்பு வாய்ந்த அந்த முனிவர்கள் எண்ணிலடங்கா கதைகள் யுதிஷ்டிரன் கேட்க எண்ணிலடங்கா கதைகளை யுதிஷ்டிரனுடைய அந்த சபையில் அவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யுதிஷ்டிரனை மகிழச் செய்தார்கள். இதோட சபா கிரியா பருவமானது உபபருவம், முதல் உபபருவம் முடிவடைகிறது. 2வது உபபருவம் தொடங்குகிறது. 2வது உபபருவத்தினுடைய பெயர் லோகபால சபாக்கியான பருவம். லோகபால சபாக்கியான பருவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா லோகபாலானா என்ன அர்த்தம்? தி கார்டியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ், ஒவ்வொரு லோகங்களினுடைய அதிபதியாக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சபாக்கியான அப்படின்னா அந்த சபைகளினுடைய பெயர்கள் மற்றும் விவரங்கள். பல லோகபாலகர்களினுடைய சபைகளும் அந்த சபைகள் பற்றிய வர்ணனைகளும் இந்த உபபருவத்தில் மிகுதியாக வருவதன் காரணத்தினால் இந்த உபபருவத்திற்கு லோகபால சபாக்கியான பருவம் என்று பெயர். இதுல 5வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு. இதுல மொத்தமா 385 ஸ்லோகங்கள் இருக்கு. பாண்டவர்கள் இவ்வாறு அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஹே ஜனமேஜயா, யாரு சொல்றா? வைஷம்பாயனர் சொல்றார். வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் அறிந்தவரும் தேவர்களால் வழிபடப்படுபவரும் வரலாறு, புராணம், கல்பசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், ஷீக்ஷா சாஸ்திரம் எனப்படும் உச்சரிப்பு சாஸ்திரம், வியாக்கரணம் அதாவது இலக்கண சாஸ்திரம், நிருக்தம் என்று சொல்லப்படும் நிகண்டு டிக்ஷனரி இல்லையா, அதுக்கப்புறம் அறச்சடங்குகளினுடைய விளக்கம் அறிந்தவர், வானசாஸ்திரம் ஆகியவற்றை அறிந்த தேவலோகத்தினுடைய ரிஷியாக விளங்கும் நாரதர் அந்த சபைக்கு வந்தார். அவர் சாங்கிய, யோக போன்ற அனைத்து சாஸ்திரங்களிலும் நிபுணத்துவம் பெற்றவர். திரிலோக சஞ்சாரி என்ற பெயர் கொண்டு விளங்குபவர். எல்லா லோகத்துக்கும் வீசா இல்லை, எல்லா லோகத்தோட பாஸ்போர்ட்டே இருக்கு அவர்கிட்ட. ஆமா, டிப்ளமேட். எல்லா இடத்திற்கும் அவர்
சென்று வர முடியும், ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். யாருமே அவரை ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பர்சன் நாரதர். அதனால் அவர் பாண்டவர்களை கண்டு மகிழ்ச்சியில் நிறைந்தார். யுதிஷ்டிரருக்கு தன்னுடைய மரியாதையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர் வெற்றி அடையும்படி மனதால வாழ்த்தினார். உடனே யுதிஷ்டிரர் தன் தம்பிகளுடன் எழுந்து அவரை வழிபட்டான். அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்தான். பிராமணர்களுக்கு என்னென்ன மரியாதை செய்து எல்லா தானங்களும் கொடுத்தானோ அதையே நாரதருக்கும் கொடுத்தான். நாரதர் யுதிஷ்டிரரிடம் பின்வருமாறு விசாரித்தார். நாரதர் யுதிஷ்டிரரிடம் விசாரிப்பது இருக்குல்ல, அவரை விசாரிக்கிறதே 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களாக இருக்கு. அவர் என்னென்ன விசாரித்தார் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் காலத்தினுடைய கட்டளை அதை முழுவதுமாக சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். அதனால அப்படி இருக்கையில், அதாவது இதை ஒரு ராஜாவிடம், இந்த டோன் எப்படி இருக்கும்னா, யுதிஷ்டிரர் இப்போ ஒரு ராஜா. அதனால அப்படி இருக்கையில், அதாவது இதை ஒரு ராஜாவிடம், இந்த டோன் எப்படி இருக்கும்னா, யுதிஷ்டிரர் இப்போ ஒரு ராஜாவா இருக்கார். ஒரு ராஜாவினுடைய தர்மத்தை யுதிஷ்டிரர் சரிவர காத்து வருகிறாரா? என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யுதிஷ்டிரா நீ செய்கிறாயா? இதெல்லாம் உன் தர்மமாச்சே. எதெல்லாம் செய்யக்கூடாதோ, கவனக்குறைவாக இருக்கிற விஷயமோ அதெல்லாம் தவிர்க்கிறாயா? அப்படிங்கிற விஷயத்திலேயே ஃபுல் கொஸ்டின்ஸ், ஒன்லி கொஸ்டின்ஸ். சரியா? அதனால இதிலிருந்து எதெல்லாம் ஒரு ராஜாவானவர் செய்ய வேண்டும், எதெல்லாம் ஒரு ராஜாவானவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதெல்லாம் ஒரு ராஜாவானவர் முற்றிலும் தவிர்க்க வேண்டும், இந்த எல்லா விஷயமும் நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம் மைண்டில். அன்னைக்கு இருந்த ராஜாலாம் எப்படி இருந்தா, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ராஜாவாகவே இருந்தாலும் எத்தனை விஷயத்துக்கு நடுவில் அவள் இருக்கா, எத்தனை பொறுப்புகள் அவளுக்கு இருக்கு, அந்த விஷயமும் நம்மளால, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளால மைண்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சரி, நாரதர் என்ன கேட்டார்? நீ ஈட்டும் செல்வம் உனக்கு உரிய பொருள்களுக்காக செலவிடப்படுகிறதா? எதற்காக செல்வத்தை ஈட்டுகிறாயோ அந்த விஷயத்திற்காகவே அதை செலவழிக்கிறாயா? உனது மனம் அறத்தில் இன்பம் காண்கிறதா? வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்பங்களினுடைய கணத்தில் உன்னுடைய மனமானது மூழ்காமல் இருக்கிறதா? உனது குடிகளிடம் உன் மூதாதையர்கள் பின்பற்றியது போல அறம் மற்றும் பொருளுக்கு இசைவான ஒழுக்கத்தை நீ கொண்டுள்ளாயா? அப்புறம் பொருளுக்காக அறத்திற்கும் அண்ட் எளிதாக மயங்கும் இன்பத்திற்காக அறத்திற்கும் பொருளிற்கும் நீ தீங்கு செய்கிறாயா? தர்ம அர்த்த காம மோக்ஷ, தமிழ்ல சொன்னா அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றிற்கு நீதியுடன் சரியாக நேரத்தை பிரித்து செலவிடுகிறாயா? அப்படின்னா என்ன? ராஜாவா இருக்கிற பின்னாடி வர வேலையில், பின்னாடி எல்லாம் கேட்க போறார், அந்த தர்மங்களுக்கு மத்தியில் கிளாஸ் கேட்கறதுக்கும் டைம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறார். ராஜா கிட்டேயே கேட்கிறார். வழிமுறைகளையும் நீ கவனிக்கிறாயா? எந்த 6 பண்புகளை கொண்டு எந்த 7 வழிமுறையை கவனிக்கிறாயா? 6 பண்புகள் என்னன்னா, பேச்சில் புத்திசாலித்தனம், அப்புறம் வழி எந்த 6 பண்புகளை கொண்டு எந்த 7 வழிமுறையை கவனிக்கிறாயா? 6 பண்புகள் என்னன்னா, பேச்சில் புத்திசாலித்தனம், அப்புறம் வழி செய்ய தயாராக இருத்தல், சொல்யூஷனுக்கு ரெடியா இருக்கிறது. சரியா? எதிரியை கையாள்வதில் புத்திசாலித்தனம், நினைவு திறன், மெமரி பவர், அறத்தின் அறிவு, அப்புறம் அரசியல் அறிவு. இந்த 6 பண்புகள் கொண்டு எதிரிகளை கையாளும் 7 வழிமுறைகளையும் நீ கவனிக்கிறாயா? அந்த 7 வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, வேற்றுமை விதைத்தல், தண்டனை அளித்தல், சமரசம் பேசுதல், பரிசுகள் கொடுத்தல், அப்புறம் மந்திரங்கள் அந்த விஷயங்கள், அப்புறம் மருத்துவம் பற்றிய விஷயங்கள், அப்புறம் மாயம் பற்றிய விஷயங்கள். இந்த விஷயங்களையெல்லாம் கவனித்துக் கொள்கிறாயா?
உன்னுடைய சொந்த பலம் மற்றும் பலவீனத்தை நன்றாக ஆய்வு செய்து எதிரிகளின் 14 வளமைகளை பரிசோதித்துள்ளாயா? 14 வளமைகள் ஆஃப் எதிரி என்னென்ன அப்படின்னா, நாடு, கோட்டைகள், தேர்கள், யானைகள், குதிரைப்படை, காலாட்படை, முதன்மையான அதிகாரிகள், அந்தப்புறம், அதுக்கப்புறம் உணவு வழங்கல், இராணுவம் மற்றும் பொருள் வரவு, மத ஒப்பந்தங்கள், நாட்டின் கணக்கு வழக்கு, நாட்டினுடைய வருவாய், நாட்டில் இருக்கும் மது கடைகள். இதையெல்லாம் எதிரியினுடைய நாட்டில் இருப்பதை நீ பரிசோதித்திருக்கிறாயா? உனது எதிரிகளுடன் அமைதியை ஏற்படுத்தி கொண்டு உனது நாட்டிலும் எதிரியினுடைய நாட்டிலும் 8 தொழில்களை சரியாக ஆய்வு செய்து கவனிக்கிறாயா? முதல்ல இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த ராஜாவானவன் செய்ய வேண்டும். சரியா? அந்த 8 தொழில்கள், கவனிக்க வேண்டிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னா, விவசாயம், வணிகம், கோட்டை கட்டுவது, அணை கட்டுவது, யானையை பிடிப்பது, புதையல் எடுப்பது, தங்கம் வெட்டுதல், காலி இடங்களில் மக்களை குடியேற்றுவது. இதுதான் அந்த கவனிக்க வேண்டிய 8 தொழில்கள். அதுக்கப்புறம் உன்னுடைய நாட்டினுடைய முக்கியமான 7 அதிகாரிகள். யார் அந்த 7 அதிகாரிகள்? 7 முக்கிய அதிகாரிகள். கோட்டையினுடைய ஆளுநர், படை தளபதி, தலைமை நீதிபதி, உள்துறை தளபதி, தலைமை பூசாரி, தலைமை மருத்துவர், தலைமை ஜோதிடர். இவர்கள் 7 பேரும் யாரும் உனது எதிரியினுடைய செல்வத்தின் காரணமாக, எதிரியினுடைய செல்வாக்கின் காரணமாக இறக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். இவா 6 பேரையும் உன்னுடைய எதிரி டார்கெட் பண்ணி அவ யாரும் எதுவும் ஆயிடலையே அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் இவர்கள் 7 பேரும் தாங்கள் ஈட்டிய செல்வத்தால் சோம்பேறிகளாகவில்லை எனவும் நம்புகிறேன். மேலும் அவர்கள் உனக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்கிறார்கள் என்றும் நான் நம்புகிறேன். மாறுவேடத்தில் இருக்கும் உன்னுடைய ஒற்றனோ அல்லது நீயோ உன்னுடைய ஆலோசகர்களோ ரகசியங்களை பகிரங்கப்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். அப்புறம் அந்நியர்களிடமும் உன்னை நடுநிலையில் நடத்துபவர்களிடமும் நீ நடுநிலைமையுடன் தான் நடக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். உன்னிடம் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக தகுதியில் உன்னை போலவே இருப்பவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? யுதிஷ்டிரா, அரசர்களின் வெற்றிக்கு நல்ல ஆலோசனைகளே, அதாவது நல்ல ஆலோசனையை வழங்கும் நல்ல அமைச்சர்களே காரணம். குழந்தாய், நீ உறக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்கிறாயா? சரியான நேரத்தில் விழிக்கிறாயா? அல்லது இரவினுடைய கடைசி மணி நேரத்தில், கடைசி ஜாமத்தில் மறுநாள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாயா? ஒழுங்கா பிளான் பண்றியா, இல்ல லாஸ்ட் மினிட்ல தான் உனக்கு எல்லாம் தோன்றதான்னு கேட்கிறார். எதையும் நீயே தனிமையாக தீர்மானிக்காமலும் அதே நேரத்தில் பல பேரிடம் ஆலோசனை கேட்காமலும் இருக்கிறாயா? அண்ட் நீ செய்ய நினைக்கும் ஆலோசனை உன் நாடு அறியாமல் இருக்கிறதா, இல்லை எல்லாத்தையும் போட்டு உடைச்சுடுறியா? சரியா? பெரிய பயன் கொண்ட காரியங்களை இடையூறு வராதவாறு விரைவாக செய்து முடிக்கிறாயா? உழவர்கள் உன்னுடைய பார்வையிலிருந்து விலகாமல் இருக்கிறாரா? உன்னை அணுக அவர்கள் அச்சம் கொள்ளாமல் இருக்கிறார்களா? உனது கோட்டையில் எப்பொழுதும் செல்வமும் உணவும் ஆயுதங்களும் நீரும் பொறிகளும் கருவிகளும் இருக்கின்றனவா? அங்கே பொறியாளர்களும் வில்லாளிகளும் இருக்கின்றார்களா? புத்திசாலித்தனம், ஆற்றல், ஆசைகளை கட்டுப்படுத்துதல் ஞானம், நீதி கொண்ட அமைச்சரார்களால் தான் ஒரு மன்னனுக்கு வளமையை கொடுக்க முடியும். உன்னிடம் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்களா? 3 உளவாளிகளை கொண்டு, உளவாளிகள்னா அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்,
இல்லையா? 3 உளவாளிகளை கொண்டு எதிரியினுடைய 18 தீர்த்தங்களையும் உன்னுடைய 15 தீர்த்தங்களையும் அறிந்து கொண்டு, மேலும் அந்த 3 உளவாளிகள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தானே இருக்கிறார்கள். எதிரியினுடைய 18 தீர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னா, அமைச்சர், புரோகிதர், இளவரசன், தளபதி, வாயில் காப்பான், அந்தப்புராதிகாரி, சிறைச்சாலை அதிகாரி, செல்வங்களை வாங்கி வைப்பவர், செல்வங்களை செலவழிப்பவர், கட்டளையை நிறைவேற்றுபவர், நகர அதிகாரி, காரியங்களை விதிப்பவன், சபை தலைவன், தண்டனை அளிப்பவன், தண்டனையை நிறைவேற்றுபவன், எல்லை காவலாளி, காட்டதிகாரி. இதுதான் அந்த 18 பேர் எதிரியினுடைய தீர்த்தங்கள். அந்த 18 தீர்த்தங்களுக்கு 3 உளவாளிகளை அனுப்பித்து அந்த விஷயங்களை சேகரிக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி தன்னுடைய 15 தீர்த்தங்கள், அந்த தன்னுடைய 15 தீர்த்தங்கள் என்னன்னா, இந்த 18ல் ஃபர்ஸ்ட் 3 வேண்டாம். அமைச்சர், புரோகிதர், இளவரசன் தவிர மற்ற எல்லாம். இந்த 3 உழவர்களும் ஒருவரை ஒருவர் அறியாமல் இருக்கணும். சீக்ரெட் ஏஜென்ட்னா அவளுக்குள்ளேயே கொஞ்சம் சீக்ரசி இருக்கணும் அப்படிங்கிறது தான். உனது எதிரிகளை அவர்களுக்கு தெரியாமல் கவனத்துடன் கண்காணித்து வருகிறாயா? நன்னடத்தையிலும் புத்திசாலித்தனத்திலும் வஞ்சனையற்ற ஒரு பிராமணனை நெருப்பு முன்பான, அக்னியின் முன்பான உன்னுடைய தினசரி சடங்குகளுக்காக நியமித்திருக்கிறாயா? அவர் சரியான நேரத்தில் எப்பொழுதெல்லாம் யாகம் செய்ய வேண்டும், ஹோமம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரா? உனது மக்களை கடுமையான கொடூரமான திட்டங்களை கொண்டு தண்டிக்கிறாயா? அந்த மாதிரி நீ செஞ்சுடலையே. அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறார். வேள்வி நடத்தும் புரோகிதர்கள் வீழ்ச்சி அடைந்த மனிதர்களை அவர்களை பார்த்து அலட்சியமாக பேசுவது போலவோ, அல்லது கர்வம் கொண்ட கணவர்களை மனைவியர்கள் லேசாக எடுத்துக்கொண்டு திரஸ்காரம் செய்வது போலவோ உன்னுடைய நாட்டு மக்கள் உன்னை நடத்தவில்லையே அப்படிங்கிறார். உனது படைகளின் தளபதி போதுமான நம்பிக்கை, ஆற்றல், புத்திசாலித்தனம், அமைதி, நன்னடத்தை இதெல்லாம் கொண்டு உனக்கு அர்ப்பணிப்புடனும் இருந்து தகுதி வாய்ந்தவராக இருக்கிறாரா? உன்னுடைய படை தளபதி, ஆர்மி சீஃப், உனது படைகளுக்கு தேவையான சலுகைகளும் ஊதியத்தையும் குறித்த நேரத்தில் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாயா? மக்கள் உன்னிடம் அர்ப்பணிப்புடனும் உனக்காக உயிரையும் கூட விடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? உன் பணியாட்கள் ஏதேனும் சாதனை செய்த பிறகு கூடுதல் மரியாதையாக கூடுதல் உணவையும் கூடுதல் ஊதியத்தையும் அடைவதில் ஏமாற்றம் கொள்ளவில்லையே. உனக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் யாரெல்லாம் உனக்காக போரில் உயிரை கொடுத்திருக்கிறார்களோ, மற்றும் உனது காரியத்தை செய்ய போய் துன்பப்பட்டவர்கள், அவர்களினுடைய குடும்பமும் மனைவியர்களும் பிள்ளைகளையும் நீ தாங்கி வருகிறாயா? போரில் உன்னால் வீழ்த்தப்பட்ட எதிரி பலவீனப்பட்டோ அல்லது உன்னுடைய பாதுகாப்பை நாடியோ வந்தால் அவனை தந்தையின் பாசத்துடன் நீ பாதுகாக்கிறாயா? இதெல்லாம் நம்ம கணிக்கர் உபதேசம் பண்ண, திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணதோட பார்த்தோம்னா அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆகும். இது தர்மம், அது அதர்மம். எதிரியின் முக்கிய அதிகாரிகளுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ப நகைகளும் ரத்தினங்களும் எதிரி அறியாதவாறு கொடுத்து வருகிறாயா? உனது புலன்களை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு உன் எதிரி எந்த மாதிரியான ஆசைகளுக்கு எல்லாம் அடிமையாக இருக்கிறான் என்பதை அறிந்து வெற்றி கொள்ள முனைகிறாயா? எதிரிகளை வெற்றி கொண்ட பிறகு அவர்களை கவனத்துடன் பாதுகாக்கிறாயா? எதிரிகளின் பயிர் அறுப்பு காலம், பஞ்சகாலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுடன் போர் தொடுக்கிறாயா? அவர்களை அழிப்பதற்கு. ஏன்னா இது யுத்த நீதியில், ராஜநீதியில் இருக்கிற விஷயம். யூ ஷுட் அட்டாக் தி எனிமி வென் ஹி இஸ் வீக். இதுக்கு அந்த கிங்கோட வீக்னஸ் மட்டும் இல்லை, அந்த கிங்டமோடைய ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். மான்சூன் டைமில் போர் தொடுக்கக்கூடாது.
நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் கௌட்டில்ய அர்த்த சாஸ்திரத்துல இந்த விஷயங்கள் எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய நீதி சாஸ்திரங்கள்லாம் வந்து பயிர் அறுக்கும் இது டைம் அண்ட் பயிர் விளைவிக்கும் டைம் அதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக பயிர் இருக்குல்ல, பயிருக்கு எந்த சேதமும் இருக்கக்கூடாது. அப்புறம் பயிரை ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பா, அதை கொஞ்சம் இட் ஹேஸ் டு சிட் ஃபார் சம் டைம், அப்போ தான் நன்னா இட் வில் பி ஃபிட் ஃபார் கன்சம்ஷன். அந்த மாதிரி இருக்கிறச்சே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த தானியங்களுக்கோ இல்லை அந்த நாட்டினுடைய ரிசோர்ஸஸ்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இதெல்லாம் நீதி சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம். உனது வீட்டு பணியாட்களிடம் இருந்தும் பொது பணியாட்களிடம் இருந்தும் உனது உறவினர்களின் பணியாட்களிடம் இருந்தும் உன்னை பாதுகாத்து கொண்டும் உனது உறவினர்களால் உனது பணியாட்களை பாதுகாத்து கொண்டும் வருகிறாயா? மற்ற பணியாட்களிடம் இருந்து உன்னையும் உன்னுடைய உறவினர்களிடம் இருந்து உன்னுடைய பணியாட்களையும் நீ பாதுகாத்து கொண்டு வருகிறாய் என்று நான் நம்புகிறேன் யுதிஷ்டிரா. உனது பணியாட்கள் உன்னிடம் எப்போவாவது பேசாமல் இருக்கிறார்களா? உனது செலவு உன்னுடைய வருமானத்தில் 4/1 3/1 அல்லது 2/1 முடிகிறதா? உனது வரவு செலவுகள் குறித்து உன்னால் நியமிக்கப்பட்ட கணக்கர்களும் எழுத்தர்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் உன்னிடம் வரவு செலவு குறித்த விஷயங்களை அந்த ரிப்போர்ட்டை அளித்து வருகிறார்களா? திருடர்களையோ சபலத்திற்கு ஆட்பட்டவர்களையோ பகை உணர்வு கொண்டவர்களையோ வயதில் இளையவர்களையோ பணியில் நீ நியமித்து விடவில்லையே. உழவர்கள் மனநிறைவுடன் உன்னுடைய நாட்டில் இருக்கிறார்களா? உழவர்களுக்கு விதையை உணவர்களுக்கு விதையோ உணவோ பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதா? எங்கேனும் விதை கொடுக்க வேண்டும் என்றால், விதை நெல்லை கொடுக்க வேண்டும் என்றால் அதை கடனாக கொடுத்து உற்பத்தியை அதிகரித்துவிட்டு அவர்களிடம் இருந்து 4 நீ எடுத்துக்கொள்கிறாயா? விதை நெல் கடனாக கொடுத்ததுக்கு எப்படி அவ திருப்பி கொடுக்கணும்னா 4% தான் என்ன லோனுடைய இன்ட்ரெஸ்ட், 4% இன்ட்ரெஸ்ட். உழவு, வணிகம், கால்நடை வளர்த்தல், வட்டிக்கு கடன் கொடுத்தல், இந்த தொழில்கள் எல்லாம் நேர்மையான மனிதர்களால் நடத்தப்பட்டு வருகிறதா? பெண்கள் ஆறுதலுடன் நடத்தப்படுகிறார்களா? உன் ஆட்சியில் அவர்கள் பாதுகாப்பு இருக்கின்றது இல்லையா? ஏதாவது ஆபத்து கேள்விப்பட்டால் அது குறித்து சிந்திக்காமல் அந்த புறத்தில் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு படுத்து கிடக்கிறாயா நீ? பல ஆயுதங்களுடனும் சிவப்பு ஆடைகள் உடுத்தியும் கொண்டுள்ள மெய்காப்பாளர்கள் எப்பொழுதும் உனது அருகிலேதானே இருக்கின்றார்கள். மருந்துகளாலும் பத்தியங்களாலும் உடல் நோயையும் பெரியவர்கள் அறிவுரைகளால் மனநோயையும் குணப்படுத்திக் கொள்கிறாயா? உனது உடல் நலனை கண்காணிக்கும் மருத்துவர்கள் 8 வகை சிகிச்சைகளை அறிந்து உன்னிடம் பிணைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருக்கிறார்களா? 8 வகை சிகிச்சை இருந்திருக்கு, அதுக்காக இதை எழுதின்னு வந்தேன். சரியா? என்ன 8 வகை சிகிச்சைனாக்க, சல்யம் அதாவது முள் முதலியவற்றை எடுப்பது, அதுக்கப்புறம் சாலாக்கயம் அப்படின்னா குத்தி நீரை எடுப்பது, அந்த கட்டியெல்லாம் இது பண்ணி பசு வெள்ளை எடுக்கிறது இல்லை அது. அப்புறம் காய சிகிச்சை அதாவது நோய்க்கு மருந்து கொடுப்பது. அப்புறம் பூத வித்யா பேய் மற்றும் விஷயங்களை ஓட்டுவது. கௌமார பிருத்தியம் அப்படின்னாக்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிகிச்சை செய்வது. அகத தந்திரம் அப்படின்னா நஞ்சு சிகிச்சை, விஷத்துக்கான சிகிச்சை. அப்புறம் ரசாயன தந்திரம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உடல் பருமன் விஷயத்திற்கான சிகிச்சையும், அதுக்கப்புறம் வாழ்நாளை நீடிப்பு உண்டாக்குவதற்கான சிகிச்சையும் தெரிந்த மருத்துவர்கள். என்ன அப்புறம் வாஜீகரணம் அப்படின்னா போகங்களில் அதிக உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கான சிகிச்சை. இந்த 8 வகை சிகிச்சையும் அறிந்த மருத்துவர்கள் உன்னுடன் இருக்கிறார்களா? நீ பிராமணர்களையும் ஞானிகளையும் அவர்களுடைய தரத்திற்கு
ஏற்றபடியும் கல்வியில் பல கிளைகள் அவர்கள் அடைந்த தகுதியின் அடிப்படையிலும் அவர்களை நீ நடத்தி வருகிறாயா, சரியாக வழிபட்டு வருகிறாயா? அதுக்கப்புறம் ஆசைகளை உன் முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மனதில் ஒருமையுடன் வாஜபேயம் என்ற யாகத்தையும் மற்றும் பௌண்டரீகம் என்ற யாகங்களையும் செய்வதில் உன் மனதை செலுத்தி வருகிறாயா?